டு காலசமுத்திரம் அப்படிங்கிற இடம். அந்த காலசமுத்திரத்திலேருந்து பெரியவா நல்லச்சேதி பள்ளி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா, அங்க எங்க பாதி கட்டின்னு ரோடு ஓரமா போய் நிறுத்தி பாதி கட்டின்னு அன்பினிஷ்டா ஒரு வீடு, அதுல போய் இருந்தா. அந்த வீட்டுக்காரர் வீட்டுக்கு என்ன பெரிய பாக்கியமோ தெரியல, பெரியவா இந்த வீட்டுக்கு வரணும் அந்த வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் வீட்டை கட்டி வச்சுட்டு எல்லாரும் பொண்ணு கும்பத்து வச்சுட்டு காத்துன்னு இருக்கா. அப்படி எல்லாம் இருக்கிறவாளுக்கெல்லாம் கிடைக்கிறதோ இல்லையோ, இந்த நல்ல செய்தி பள்ளியில பார்த்தீங்கன்னா பாதி கட்டின்னு இருக்கிற வீட்டுக்கு கிரேபரேஷன் பண்ணியாச்சு, பெரியவா வந்தாச்சு, பெரியவா பாதம் பட்டாச்சு. இந்த யாத்திரையில இதெல்லாம் ஒரு விசேஷம். எதுக்கு பெரியவா அந்த யாத்திரை பண்ணினா ஒருத்தருக்கும் தெரியாது. எந்தெந்த ஜீவராசிகள்லாம் பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணணும் ஏங்கிந்ததோ, என்ன தபஸ் பண்ணினாலோ, யாருக்கெல்லாம் அனுகிரகம் பண்றதுக்காக, யாருக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கறதுக்காக, என்னென்ன காரியங்களுக்காக பெரியவா இப்படியெல்லாம் தன்னோட பாதம் ஒருத்தருக்கும் தெரியாது. அந்தந்த ஜீவன்களுக்கு அவாவா அனுகிரகத்தை வச்சுன்னு தான் நாம உணரலாம். அப்படிதான் இங்க இருக்கிறதே. அடுத்து ராலா அனந்தபுரம் அப்படிங்கிற இடம். அந்த ராலா அனந்தபுரத்துல சித்ராவதிங்கிற இடம், நதி பார்த்தேன்னா அனந்தபுர் ஜில்லால ஆந்திரால சித்ராவதி அப்படிங்கிறது பெரிய நதி.